தினமொரு வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஒரு மனிதனுக்கு பெரிய வீடு, ஆடம்பரமான கார், ஏராளமான வசதிகள், நிறைய பணம் எல்லாம் இருக்கின்றன. இந்த மனிதனை நாம் செல்வந்தன் என்போம். ஆனால் அவன் சமாதானத்தை தேடுகிறான், அது கிடைக்கவில்லை. சந்தோஷத்தை விரும்புகின்றான், அதனை அடையவில்லை. நற்குணங்களோடு வாழ பிரயாசப்படுகிறான், முடியவில்லை. நிறைவு, திருப்தி ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றான், அவைகள் கிடைக்கவே இல்லை. இங்கே இவனும் ஒரு வலியவன்தான், இவனும் ஒரு ஏழைதான். ஏழை என்பவன் யார்? தன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க இயலாதவன், தனக்கு அவசியமானவைகளை அடைய முடியாமல் சிரமப்படுகிறவர்தான் ஏழை. எனவே ஒருவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்திற்கு எது தேவையோ அதனை அடையாவிட்டால் அவனும் ஒரு வறியவன்தான், அவனிடமும் தரித்திரம் உள்ளது. அமெரிக்காவிற்கு ஊழியம் செய்ய சென்றார் ஒருவர். அவரை பார்த்து இன்னொருவர், அமெரிக்கா பணக்கார நாடு, அங்கு போய் நீங்கள் என்ன பிரசங்கம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியர், அமெரிக்கா பணக்கார நாடுதான், ஆனால் அங்கே தரித்திரர்கள் ஏராளம் உண்டு என்றாராம். ஆம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நற்குணம் போன்ற தேவைகளை பெற இயலாமல் தவிப்போர் ஏராளமானோர் அமெரிக்காவில் உண்டு. எனவே தரித்திரர்களுக்கான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அங்கே அதிகமான அவசியமும் உண்டு. ஆம், செல்வங்கள் என்பவை ஒரு மனிதனை சுற்றிலும் எவ்வளவு வசதிகள் இருக்கிறது என்பதை பொறுத்தது அல்ல, அவனுடைய இருதயம் எவைகளை கொண்டிருக்கின்றது, எவைகளை அவன் தனக்குள் அனுபவிக்கின்றான் என்பவைகளை பொறுத்ததே அது. மனிதன் அகில உலகத்தையும் தனக்கு சொந்தமாக்கினாலும் தன்னுடைய இருதயத்திற்கு தேவையானவைகளை பெறாவிட்டால் என்ன பயன்? எனவே வசதிகளின் அடிப்படையில் ஏழையா செல்வந்தனா என்று கணக்கிடாமல் இருதயத்தின் தேவைகளை உணர்ந்து இயேசுவிடம் நாம் வர வேண்டும். அவர்தான் நம்மை உண்மையான செல்வந்தர்களாக்க முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.